என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல விஷயங்களைச் செய்து கொடுப்பதற்காக உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காகத்தானே வந்திருக்கின்றேன். இந்த செய்தியை சொல்வதற்காக உனக்கு நீண்ட நாட்களாக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அவசர செய்தியைத்தான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்று சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகின்றார். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. என் குழந்தையே, வாழ்க்கையில் சோதனைகளை ஏற்கனவே தாங்க முடியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார். இன்னும் மேலும் மேலும் சோதனைகளை கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். சோதனைகளை எப்படி சரி செய்வது என்றே தெரியாமல் என் பிள்ளை நீ விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். என் செல்லமே, இந்த நேரத்தில் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகின்றார் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் இந்த அம்மாவினுடைய உத்தரவினை மீறாமல் இந்த வாக்கினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ நடந்து கொள்வேயானால் நிச்சயமாக எந்த ஒரு கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்துவிடாது. அதையும் தாண்டி உன் அம்மா சொல்வதை சொல்லிவிட்டு போகட்டும் என்று நினைத்து என்னை கடந்தாயானால் அதன் பிறகு நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்பதனையும் இப்பொழுது நான் சொல்லிவிடுகின்றேன். இப்படி நான் சொல்வதை நினைத்து நீ வருந்தக்கூடாது. நான் சொல்வதில் ஒரு காரணம் இருக்கின்றது. நான் இப்படி ஒரு கடினமான உன்னிடத்தில் கடுமையாக நடந்து கொண்டதால் தானே உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக நடந்து கொள்வாய். இல்லை என்றால் ஏனோ தானோவென்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடைசியில் வாழ்க்கையையும் தொலைத்துவிட்டு என் முன்னால் வந்து கண்களை கசக்கி கொண்டு நிற்பாய். என் குழந்தை, சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகின்றார் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் கூட அதை நீ கண்டும் கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன தவறு இருக்கப் போகின்றது? நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் அல்லவா? கண்டும் காணாமல் சென்றுவிட்டே என்றால் எனக்கு கோபம் வருவதில் நியாயம் இருப்பது உண்மைதானே? என் குழந்தையை, நான் சொல்கின்ற அடையாளத்தை கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் இதை நடத்தியே ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் நடக்காமல் உனக்கு எந்த நல்லதும் நடக்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் நினைப்பதை எல்லாம் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியாது. இந்த அம்மா ஆவலாக நின்று கொண்டிருக்கும் பொழுது என்னை தாண்டி உன்னை அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் உனக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று கேட்டால் நிச்சயமாக ஏற்படும் என் குழந்தையே. அதனால் இந்த ஒரு ஆபத்தில் இருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ கேட்க வேண்டும். உனக்கான நேரத்தில் நீ கவனமாக இல்லாமல் விட்டுவிட்டு பிறகு வருகின்ற பிரச்சனைகளை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. நான் சொல்வது உனக்கு புரிகின்றது அல்லவா? இன்று இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் உன் அம்மா நான் இன்று உனக்கு நன்றாக அறிவேன். உனக்குத்தான் உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாமல் இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும் அல்லவா? அதனால்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொல்கின்றேன். நாளை ஒருவரால் உனக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாளை ஒருவரால் உனக்கு சோதனை வரப்போகின்றது என்று முன்கூட்டியே சொல்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னிடத்தில் இதனை சொல்லும் பொழுது உன்னை பயமுறுத்தாமலும் என்னால் சொல்ல முடியும். எல்லாம் நல்லதே நடக்கும், நீ ஆசைப்பட்டது கிடைக்கும், உன் வாழ்க்கை நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நாளை கைகூடும் என்று சொல்லிவிட்டு உன் மனதிற்கு ஆறுதலை கொடுத்துவிட்டு என்னால் செல்ல முடியும். ஆனால் உன் அம்மா நான் உண்மை எதுவோ அதை மட்டும்தான் உன்னிடத்தில் எடுத்துரைப்பேன். இதுதான்
நடக்கும் என்றால் அது நிச்சயம் நடக்கும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இருக்கின்றது. இன்னும் மேலும் அடையாளம் காணாமல் இருக்கின்றாய். அப்படி அடையாளம் காணாத போது புதிதாக பிரச்சனைகளை கொண்டு வருகின்றார்கள் என்றால் அவர்களையாவது இனிமேல் நீ கவனிக்க வேண்டும். என் பிள்ளையே, யாரோ எங்கிருந்தோ வந்து இதை செய்கின்றார் என்றால் அதை நான் ஒரு நாளும் கவனிக்க மாட்டேன். உன்னிடத்தில் கொண்டு வந்து தெரிவிக்கவும் மாட்டேன். நான் அதனை புரிந்து கொண்டு உன்னை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவேன். ஆனால் இது உன் மூலமாகத்தான் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. யாரிடத்தில் அதிகமாக பழக்கத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாயோ, யாரிடத்தில் அன்பாக பழகுகின்றாயோ அவர்கள் மூலமாகத்தான் உனக்கு இந்த சோதனைகள் வரப்போகின்றது. என் செல்லமே, அவர்கள் ஏற்படுத்தப் போகின்ற சோதனைகளை எப்படிப்பட்டது தெரியுமா? உன்னை பற்றியும் நீ சொல்லாத விஷயங்கள் சொன்னதாகவும் சொல்லிவிட்டு வரப்போகின்றார்கள். அவர்கள் சொல்வதை இனி உன்னால் தடுத்து நிறுத்த முடியும். அது நடக்கத்தான் போகின்றது. ஏனென்றால் அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நீ இடத்தை கொடுத்து விட்டாய். ஆனால் நம்பிக்கையோடு அவர்கள் உன் நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமானவர்கள் கிடையாது என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த அம்மாவிடம் கேட்பேயானால் ஒருவரிடத்தில் மட்டும் நீ உன் வாழ்க்கையை பற்றி ஒரு உண்மையை சொல்லி இருக்கின்றாய். அவர்கள் அந்த விஷயத்தில் வெளியில் சொல்லிவிட்டார்கள் என்றால் உன்னால் எளிதாக அதை தெரிந்து கொள்ள முடியுமா அல்லவா? நாம் இவரிடத்தில் மட்டும்தானே சொன்னோம். நாம் இந்த விஷயத்தை வெளியில் சென்றது உன்னால் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நீ இதை உன் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடக்கின்றது என்றால் அதை யாரிடத்தில் சொன்னாய் என்று மட்டும் சிந்தித்து பார்த்தால் உன்னோடு இருக்கின்ற துரோகி யார் என்பதை நீ புரிந்து உன்னால் அடையாளம் காண முடியும். நிச்சயமாக காண முடியும். யாருக்கும் இந்த வாழ்க்கை நீ தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்றோ அல்லது யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ தியாகம் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உனக்கான தனிப்பட்ட வாழ்க்கை இதைத்தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்க உனக்கு எந்த அனுமதியும் இந்த அம்மா நான் தரவில்லை. அதனால் அவர்கள் பரவாயில்லை, பாவம், ஏதோ தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று நீ நினைத்து விட்டேயானால் நாளை மீண்டும் இதே தவறைத்தான் செய்வார்கள். நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், இவர்கள் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து விடுவார்கள். இது போன்றெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் உனக்கு வரப்போகின்ற சோதனைகளையும் என்னவென்று நான் சொல்லிவிட்டேன். இந்த அம்மா ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எடுத்துரைக்கும் பொழுது என் குழந்தை, நீ அதை கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்படி நான் சொல்கின்ற வாக்கினை நீ சத்திய வாக்காக நினைத்து என் வாக்கினை நீ பின்பற்றினால் உனக்கு எந்த ஒரு தீங்கும் யாரினாலும் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் இந்த தாயானவள் நான் துணையாகத்தான் இருப்பேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.